அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். முதல் 15 வசனங்களிலே அப்போஸ்தலர்கள் அல்லது ஊழியர்களினுடைய உரிமைகள் என்ன, அப்படிப்பட்ட உரிமைகள் எனக்கு இருந்த போதிலும் என்னுடைய சுயத்தை வெறுத்து நான் அவைகளை மறுக்கின்ற ஒரு கொள்கை உடையவனாக வாழ விரும்புகிறேன் என்று சொல்லியும் 16வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரையிலும் மேன்மை பாராட்டுகிறதற்கு எனக்கு எந்த இடமும் இல்லை என்று சொல்லியும் உண்மையான சேவகனுக்கு தேவன் கொடுக்கின்ற பரிசுகள் எவை என்று 24வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரையிலும் பவுல் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த நாளிலே முதல் பகுதியாக அப்போஸ்தலர்கள் அல்லது ஊழியர்களினுடைய உரிமைகள் என்று பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். என்ன பிரச்சனை நடந்துவிட்டது? இங்கே பவுல் அப்போஸ்தலன் தனக்கும் தன்னோடு கூட சேர்ந்தவர்களுக்கும் ஏதாவது கைத்தொழிலை செய்து அவன் சம்பாதிப்பதை அவன் ஒரு வழியாக ஒரு மாதிரியாக வைத்திருந்தபடினாலே ஊழியத்தில் பணம் பெறுகிறதை விட சிக்கலான காரியம் பணம் வாங்காமல் ஊழியம் செய்கிற காரியத்தை அவன் செய்தபடியினாலே பணம் பெற விரும்பாத ஊழியனாக அவர் இருந்தபடியினாலே அநேக விமர்சனங்களை அவர் எதிர்கொள்ள வேண்டியதாயிற்று. அவர் அப்போஸ்தலர் அல்லனே சொல்லிட்டாங்க. அவரது பிரசங்கத்துக்கு மதிப்பு இல்லை. பணம் சம்பாதிக்கிறதற்காகவே ஊழியத்துக்கு வந்த கள்ள அப்போஸ்தலர்களும் கள்ள சகோதரர்களும் இப்படிப்பட்ட புரளியை கிளப்பி அவர் அப்போஸ்தலரே அல்ல என்று சொல்லி அவர்கள் காரியங்களை செய்ய ஆரம்பித்து விட்டனர். அதற்கு பதிலளிக்கும் வண்ணமாக பவுல் இந்த அதிகாரத்தில் பல காரியங்களை பேசுகிறதை பார்க்கிறோம். குறிப்பாக புரளி கிளப்பிய அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்கள் அல்ல என்று அவர் விளக்குகிறதை நாம் பார்க்கிறோம். நான் அப்போஸ்தலன் அல்லவா, நான் சுயாதீனன் அல்லவா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தரிசிக்கவில்லையா, கர்த்தருக்குள் நீங்கள் என் கிரியைகளாக இருக்கிறீர்கள் அல்லவா, நான் மற்றவர்களுக்கு அப்போஸ்தலனாக இராவிட்டாலும் உங்களுக்கு அல்லவோ அப்போஸ்தலனாக இருக்கிறேன், கர்த்தருக்குள் நீங்கள் என் அப்போஸ்தல ஊழியத்திற்கு முத்திரையாக இருக்கிறீர்களே என்று சொல்லி இன்றைக்கு வேறு யார் வேணும்னாலும் இந்த பணத்தை வாங்கி கொண்டு சுய பிரயோஜனத்திற்காக ஓடுகிற ஊழியர்கள் என்னை அப்போஸ்தலன் அல்ல என்று சொன்னாலும், நான் சுயாதீனன் அல்ல என்று சொன்னாலும், நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கவில்லை என்று சொன்னாலும், நீங்கள் எல்லாரும் முதலாக அந்த சுவிசேஷம் என்கிற பொக்கிஷத்தை என் மூலமாக தானே பெற்று நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, சபைக்குள்ளே சேர்க்கப்பட்டீங்க, நீங்கள் என் கிரியைகளாக இருக்கிறீங்களே. நான் மற்றவர்களுக்கு அப்போஸ்தலனாக இராவிட்டாலும் உங்களுக்கு அல்லவோ அப்போஸ்தலனாக இருக்கிறேன், கர்த்தருக்குள் நீங்கள் என் அப்போஸ்தல ஊழியத்திற்கு முத்திரையாக இருக்கிறீர்களே என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறார். பவுலினுடைய நாட்களிலே பேதுரு மற்ற அப்போஸ்தலர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழ்ந்தவர்கள், அவரோடு கூட ஊழியம் செய்தவர்கள். ஆனால் பவுல் இடையிலே வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தரிசித்து ஆண்டவரே தனக்கென்று இந்த ஊழியத்தை கொடுத்ததாக நான் ஒரு மனுஷனிடத்தில் நான் பெற்றதும் இல்லை, மனுஷனிடத்திலிருந்து நான் வாங்கினதும் இல்லை, தேவனே எனக்கு இந்த ஊழியத்தை கொடுத்தார் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறாரே. அதே போல் பவுல் அப்போஸ்தலன் அந்த அப்போஸ்தல பணியை இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டதை அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரையிலும் அவர் தமஸ்குவுக்கு செல்லுகிற வழியிலே சபையை பாழாக்கும்படியாக சென்ற இடத்துல ஒரு மத்தியான வேளையில் அவரை சுற்றி ஒரு மிகவும் பிரகாசமான சூரிய பிரகாசத்தை விட ஒரு அதிகமான ஒளி பிரகாசித்த போது அவர் குதிரையிலிருந்து கீழே விழுந்து கண் பார்வை அற்றவராக விழுந்த பொழுது அவர் கேட்கிறார், நீர் யார் என்று சொல்லி. அதற்கு இயேசு பேசுகிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. பவுலே பவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொல்லி அந்த நாளிலே பவுல் அப்போஸ்தலன் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தாமதமின்றி பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறான். ஆண்டவரால் அப்போஸ்தலனாக ஏற்படுத்தப்பட்டவன் நான் சுயாதீனன் அல்லவா, நானும் எல்லா அப்போஸ்தலர்களுக்கும் இருக்கக்கூடிய விடுதலை எனக்கும் இருக்கிறதல்லவா என்று சொல்லி நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கவில்லையா என்று பவுல் அப்போஸ்தலன் கேட்கிறார். அதாவது அவருடைய காரியங்கள் எதை குறித்து அவர் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அங்கே உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை யார் யாரெல்லாம் தரிசித்தார்கள் என்று பட்டியலிட்டு விட்டு
8ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். நான் கிறிஸ்துவை தரிசித்து இருக்கிறேன், கிறிஸ்துவினால் அப்போஸ்தலனாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட அந்த அப்போஸ்தல ஊழியத்தில் தான் நீங்கள் என் கிரியைகளாக இருக்கிறீர்கள். நான் மற்றவர்களுக்கு அப்போஸ்தலன் இல்லாமல் போனாலும் கூட உங்களுக்கு சுவிசேஷத்தின் மூலமாக உங்களை பெற்றதே நான் தானே. 1 கொரிந்தியர் 4:15 கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் உங்களை பெற்றேன். உங்களுக்கு 10,000 உபாத்தியார்கள், அதாவது 10,000 வாத்தியார்கள் இருந்தாலும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பெற்ற ஒரு ஆவிக்குரிய தகப்பன் நான் அல்லவா என்று பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறார். ஆகவே இப்படிப்பட்ட அப்போஸ்தல உரிமையை பெற்ற, ஊழிய உரிமையை பெற்ற எனக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் என்னெல்லாம் இருக்குது என்று கீழே சொல்லுகிறார். அதாவது புசிக்கவும் குடிக்கவும் எங்களுக்கு அதிகாரம் இல்லையா என்று சொல்லி கேட்கிறதை பார்க்கிறோம். மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல மனைவியாகிய ஒரு சகோதரியை கூட்டுக்கொண்டு திரிய எங்களுக்கு அதிகாரம் இல்லையா என்று பேசுகிறார். அதாவது அங்கே எருசலேம் சபையிலே தீர்மானம் எடுக்கப்பட்ட அந்த தீர்மானத்தின்படி அவர்கள் நெருக்குண்டு செத்ததை அல்லது இரத்தத்தோடு புசிக்கக்கூடாது என்று சொல்லுகிற கட்டளையை அல்லாமல் மற்ற எல்லா காரியத்தையும் அவர்கள் கடைபிடிப்பதற்கு எல்லா சுதந்திரமும் கொடுக்கப்பட்டதே. அந்த சுதந்திரம் எனக்கும் இருக்கிறதல்லவா என்று சொல்லி பேசுகிறார். எனக்கும் புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும், அதாவது எல்லா அப்போஸ்தலர்களும் சகோதரர்களும் ஊழியத்திற்கு போகும்போது ஃபேமிலியாக போகிறாங்க, மனைவியை கூட்டி கொண்டு போகிறாங்க. கேபா, அதாவது பேதுரு, மனைவியாகிய ஒரு சகோதரியை கூட்டி கொண்டு அவர் எல்லா இடத்திலும் ஊழியத்துக்கு வருகிறார். அதே போல் நான் இப்போ திருமணம் முடிக்காமல் இருக்கிறேன், நானும் திருமணம் முடித்து எனக்கு கூட்டிகிட்டு வருகிறதற்கு எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் அப்போஸ்தலன், நான் சுயாதீனன், நான் கிறிஸ்துவை தரிசித்து இருக்கிறேன், என்னுடைய சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றிருக்கிறேன் என்கிற அத்தனை காரியத்தோடு கூட அப்போஸ்தலனுக்கும் ஊழியனுக்கும் இருக்கிற உரிமைகளை சொல்லுகிறார். இவ்வளவு இருந்தும் கூட நான் அதை மறுக்கிறேன், என்னுடைய சுயத்தை திருப்திப்படுத்த விரும்பாமல் அதை மறுக்கிறேன் என்று சொல்லுகிறார். இவைகள் அப்போஸ்தலனுக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகள் தான் என்று சொல்லுகிறார். அல்லது கைத்தொழில் செய்யாதிருக்கிறதற்கு எனக்கும் பர்னபாவுக்கும் மாத்திரம்தானா அதிகாரம் இல்லை என்று கேட்கிறார். அவர்கள் ஆக்கிலா பிரிஸ்கிலாவோடு கூட சேர்ந்து அவர்கள் கூடார தொழிலை செய்து பவுல் தனக்கும் தன்னோடு கூட இருக்கிறவர்களுக்கும் அவன் வேலை செய்ததை பார்க்கிறோம். ஆனால் மற்ற அப்போஸ்தலர்கள் ஒரு வேலையும் செய்யலைன்னு உடனே நீங்கள் எங்களை அப்போஸ்தலன் அல்ல, சுயாதீனன் அல்ல, கிறிஸ்துவ தரிசிக்கலன்னு சொல்லி எங்களை அற்பமாக எண்ணுகிறீர்களோ என்று சொல்லி பவுல் கேட்கிறார். எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே சேவகம் பண்ணுவான். அந்த நாட்களிலே, பவுலின் நாட்களிலே ரோமர்கள் தான் ஆட்சி செய்தார்கள். அந்த அந்த கவர்மெண்ட்டில் அங்கே இருக்கக்கூடிய மிலிட்ரியில் வேலை செய்கிறவங்க யாராவது தான் சொந்த பணத்தை செலவழித்து நான் மிலிட்ரியில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லுவானா? இல்லை. இன்றைக்கி இருக்கிற மிலிட்ரியும் கூட இன்றைக்கு 5 வருடங்கள் 10 வருடங்கள் அக்ரிமெண்ட் போட்டு அந்த காரியங்கள் நிறைவேறின பின்பு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அத்தனை சலுகைகளையும் பெற்று வாழ்கிறார்கள். பணிபுரியும் பொழுது சம்பளமும் பெற்று வாழ்கிறவர்களாகத்தான் இருக்கிறார்கள். யாரும் என் சொந்த பணத்தை போட்டு நாட்டுக்காக நான் சேவகனாக ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி யாரும் போகிறதில்லை. அதே போல் தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே சேவகம் பண்ணுவானா யாராவதுன்னு கேட்குறாரு. அதே போல் சுவிசேஷமும் ஒரு பெரிய ஒரு போர்க்களத்தில் ஒரு போர் புரிகிற ஒரு போர் சேவகனுடைய பணியை போன்றது தான். எனக்கு ஆவிக்குரிய போராட்டங்கள் இருக்குது. என்னுடைய போராட்டங்கள் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் போராட்டம் இருக்குது. அந்த போராட்டத்தை நடத்துகிற, அந்த யுத்தத்தை நடத்துகிற எனக்கு தேவனுடைய சமூகத்திலிருந்து ஆசீர்வாதங்கள், தேவனுடைய சமூகத்திலிருந்து சலுகைகள், தேவனுடைய சமூகத்திலிருந்து எனக்கு தேவையான சம்பளங்கள் கொடுக்கப்படாமல் நான் செய்ய முடியுமா? இது ஒரு அப்போஸ்தலனுக்கு இருக்க வேண்டிய உரிமை. அந்த உரிமையும் நான் பாராட்டுகிறதில்லை. எவன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதன் கனியில் புசியாதிருப்பான். திராட்சை தோட்டத்தை உண்டாக்குகிறவன், அதில் வேலை செய்கிறவன் கனிகள் வந்த உடனே அதில் எப்படியும் சாப்பிட்டு பார்ப்பாங்க. அதே போல் மந்தையை மேய்த்து அதன் பாலை எவன் சாப்பிடாமல் இருப்பான்னு சொல்லி கேட்கிறார். மந்தையை மேய்க்கிறவர்கள் அதன் பாலை குடிக்காமல் இருக்கிறது போல இவைகளை மனுஷர் வழக்கத்தின்படி சொல்லுகிறேனோ, நியாயப்பிரமாணம் இவைகளை சொல்லுகிறதில்லையா என்று சொல்லுகிறார். நானா மனுஷ வழக்கத்தில் சொல்கிறேன்னு நினைக்காதுங்க. நியாயப்பிரமாணத்தில் இவைகள் எழுதியிருக்கிறது. போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்று மோசையின் பிரமாணத்தில் எழுதியிருக்கிறதே. தேவன் மாடுகளுக்காக கவலையாக இருக்கிறாரோ
இந்த வார்த்தையை ஆண்டவர் மாடுகளுக்காக சொல்கிறாரோ இல்லை நமக்காக இதை சொல்லுகிறாரோ? உழுகிறவன் நம்பிக்கையோடு உழவும், போரடிக்கிறவன் நான் தான் நம்புகிறதில் பங்கடைவேன் என்கிற நம்பிக்கையோடு போரடிக்கவும் வேண்டியதே. ஆகையால் அது நமக்காகவே எழுதியிருக்கிறது. அதாவது உழுகிறவர்களுக்கு அங்கே கூலி கொடுக்கப்படுகிறது, விளைச்சலில் அறுவடையில் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. போரடிக்கிற அந்த நேரத்தில் கூலியாக அவர்கள் போரடிக்கிற தானியத்திலிருந்தும் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு ஒரு தென்னை மரத்தில் ஏறி தேங்காய் போடுகிறவர்கள் சம்பளத்தை மாத்திரமல்ல, ஒரு மரத்திற்கு இத்தனை தேங்காய் எனக்கு கொடுங்கள் என்று கேட்கிறது போலத்தான் அந்த நாட்களிலே அங்கே போரடிக்கிறவர்களும் உழுகிறவர்களும் தங்களுக்கு தேவையான தானியத்தை அங்கே கேட்டு சம்பளமாக பெற்றுக்கொண்டார்கள். ஆகையால் இவைகள் எல்லாம் பழைய ஏற்பாட்டில் எழுதி வைத்திருக்கிறதே. தேவன் போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக, எப்படி ஒரு மாடு போரடிக்கிறதற்கு உருளைகளை இழுத்து செல்லுகிற மாடு அதனுடைய தானியங்களை மேய்கிறதற்கு வாயை கட்டக்கூடாது என்று ஆண்டவர் சொன்னாரோ, அது யாருக்காக? இன்றைக்கு ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்கிறவர்கள், அதாவது சுவிசேஷத்தினால் பிழைப்பு உண்டாகலாம் என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு பிழைப்புக்காக சுவிசேஷம் என்று மாறிவிட்டது. ஆனால் சுவிசேஷத்தினால் பிழைப்பு உண்டாகலாம். அந்த உரிமைகள் தேவனுடைய ஊழியர்களுக்கு இருக்கிறது, அப்போஸ்தலர்களுக்கு இருக்கிறது. நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா என்று கேட்கிறார். உங்களுக்கென்று இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஞானம், தேவனை அறிகிற ஒரு அறிவு. தேவன் ஒரே பிதா எனக்கு இருக்கிறார், அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்று ஒரு கர்த்தர் உண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். இதுதான் அந்த உலகத்தில் நாம் பெற்றிருக்கிற எல்லா அறிவை பார்க்கிலும் ஒரு மேலான அறிவு. அந்த நன்மைகளை நாங்கள் விதைத்திருக்க, அந்த ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொண்டிருக்க, உங்களிடத்திலிருந்து சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? மற்றவர்கள் உங்களிடத்தில் இந்த அதிகாரத்தை செலுத்தினால் அவர்களிலும் நாங்கள் அதிகமாய் செலுத்தலாம் அல்லவா? உங்கள்கிட்ட கள்ள போதகர்கள், கள்ள சுவிசேஷகர்கள் எங்களை பார்த்து அவங்கெல்லாம் அப்போஸ்தலர்கள் இல்லை, அவங்கெல்லாம் சுவாதீனர்கள் இல்லை, அவங்கெல்லாம் கிறிஸ்துவ தரிசிக்கலைன்னு சொல்லி குறை சொல்லிட்டு உங்கள்கிட்ட நிறையா பணத்தை கறக்கிறாங்களே, அவங்கள விட நாங்கள் அதிக அதிகாரம் உங்களிடத்தில் பெறுகிறதற்கு நாங்கள் அதை வாய்ப்பு பெற்றவர்களாக இருக்கிறோம் அல்லவா? சுவிசேஷத்தை உங்களுக்கு அறிவித்ததே நான் தானே. இந்த அதிகாரத்தை அவர்கள் செலுத்தினா அவர்களிலும் அதிகமாக நான் செலுத்தலாம. அப்படி இருந்தும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு யாதொரு தடையும் உண்டாகாதபடிக்கு நாங்கள் இந்த அதிகாரத்தை செலுத்தாமல் எல்லா பாடும் படுகிறோம். அதாவது எங்களுக்கு சுவிசேஷத்தினால் பிழைப்பு என்கிற ஒரு உரிமை எங்களுக்கு பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த அதிகாரத்தை செலுத்தாமல் எல்லா பாடும் பட்டு கைகளினால் வேலை செய்து நாங்கள் காசு வாங்குகிறதுக்கு தான் வந்துட்டோம், காசுக்காக தான் ஊழியம் செய்கிறோன்னு சொல்லி நீங்கள் ஒருபோதிலும் சொல்லிவிடாதபடிக்கு நான் காசுகளை உங்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளாமல் எனக்கும் என்னோடு கூட இருக்கிறவர்களுக்கும் வேலை செய்து தான் இந்த சுவிசேஷத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தொடர்ந்து பேசுகிறார். ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் தேவாலயத்திற்குரியவைகளில் புசிக்கிறார்கள் என்றும் பலிபீடத்துக்கு அடுத்து பணிவிடை செய்கிறவர்களுக்கு பலிபீடத்தில் உள்ளவைகளில் பங்கு உண்டென்றும் அறியீர்களா? ஆண்டவருடைய ஆலயத்தில் வேலை செய்கிற ஒவ்வொருவர்களுக்கும் அந்த ஆலயத்தில் பலி செலுத்தப்படும்படியாய் கொடுக்கப்படுகிறவைகளில் பங்குண்ட, அது நிமித்தமாய் அவர்களுக்கு பிழைப்பு உண்ட, அந்த காரியத்தை கூட நாங்கள் உங்களிடத்தில் கேட்கலையே. அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டு இருக்கிறார். மத்தேயு 10:10 பார்க்கிறோமே. அப்படி கட்டளைகளை பெற்றிருக்கிற நாங்கள் அவைகளை நாங்கள் மறுத்து நாங்கள் சுவிசேஷம் மாத்திரம் அறிவிக்கப்பட்டால் போதும் என்கிற ஒரே ஒரு நோக்கத்தோடு அநேக ஆத்துமாக்களை சந்திக்கும்படியாக, அநேக ஆத்துமாக்களை ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்தும்படியாக, பணம் எங்களுக்கு ஒரு முக்கியமல்ல, இழக்கப்பட்ட ஒரு ஆத்துமா ஆண்டவருக்குள்ளாக ரட்சிக்கப்பட வேண்டுமே என்கிற ஒரு பாரத்தோடு கூடத்தான் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று பவுல் வெளிப்படுத்துகிறார். அதே போல சொல்கிறார், அப்படி இருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை, இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்று இவைகளை நான் எழுதுகிறதும் இல்லை. என் மேன்மை பாராட்டலை ஒருவன் அவத்தமாக்குகிறதை பார்க்கலும்
சாகிறது எனக்கு நலமாயிருக்கும். நான் இவைகளையெல்லாம் மறுத்துட்டேன், இவைகளெல்லாம் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டேன். சுவிசேஷத்தை பவுல் காசுக்காக தான் அறிவிக்கிறார்னு எவனோ என்னை குறித்து சொல்லிடக்கூடாது. என் மேன்மை பாராட்டல் என் கைகளினாலே வேலை செய்து எனக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகளையும் மறுத்து நான் அநேக ஆத்துமாக்களை சம்பாதிக்கும்படிக்கு எல்லாருக்கும் எல்லாமானேன் என்று சொல்லி ஓடுகிற என்னுடைய மேன்மை பாராட்டலை ஒருத்தனும் அவத்தமாக்கி விடக்கூடாது. அப்படி அவத்தமாக்கினால் அது எனக்கு சாகிறதே எனக்கு மேல் என்று சொல்லி அத்தனை மாதிரியை பின்பற்றி ஓடின பவுல் இன்றைக்கு ஆண்டவருக்கென்று உண்மையாய் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவர்களுக்கு ஒரு நல்ல மாதிரியாக இருக்கிறதை பார்க்கிறோம். இதை கடைபிடித்து நாம் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வோம். தொடர்ந்து இருக்கக்கூடிய 2 பகுதிகளை அடுத்த நாட்களிலே காண்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.